தமிழகரம் இணைய வானொலி சூரிச் சிவன் கோயில் சைவத்தமிழ் சங்கத்தின் பிரதான அனுசரணையிலும் தாயக புலம்பெயர்வாழ் தமிழ் உணர்வாளர்களின் இணை அனுசரணையிலும் பெருமையுடன் நடாத்தும் மட்டக்களப்பு மாவட்ட கல்வி வலயங்களின் பாடசாலை மாணவர்களுக்கான மாபெரும் தமிழ் முழக்கம் பேச்சு போட்டி மற்றும் தமிழகரம் விருது 2024 தமிழகரம் இணைய வானொலி மட்டக்களப்பு மாவட்ட மாணவர்களுக்காக நடத்துகின்ற பேச்சு போட்டியில் முதலாவது நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைய இருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று நடுவராக கலந்து கொண்டிருக்கின்ற மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலயத்தினுடைய ஆசிரியர் ஆலோசகர் என்னுடைய சதீஸ்வரர் மற்றும் இங்கே வருகின்ற இருக்கின்ற ஆசிரியர் தமிழ்நாடு அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கின்ற மதிப்புமிகு ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இந்த நிகழ்விலே போட்டியாளர்களாக உங்களை பிரசன்னம் செய்ய இருக்கின்ற தேசத்துக்குரிய மாணவர்கள், தமிழகரம் இணைய வானொலியினுடைய செயற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். தமிழகரம் இணைய வானொலி கடந்த 3 வருடங்களாக மாணவர்களிடையே பேச்சு திறனை வளர்க்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு பேச்சு போட்டி நிகழ்வை நடத்தி வருகிறது. முதலாவது வருடம் எங்களுடைய மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலயத்தை மாத்திரம் மையப்படுத்தியதாக நடத்தப்பட்ட போட்டி கடந்த வருடம் மட்டக்களப்பு மாவட்டம் தழுவியதாக நடத்தப்பட்டது. அதே போன்று இந்த வருடமும் மட்டக்களப்பு மாவட்டம் தழுவியதாக நடத்தப்பட இருக்கிறது. எதிர்காலத்திலே இது கிழக்கு மாகாணம் மற்றும் வடகிழக்கு மாகாணம் என்று பிரிந்து போகக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. குறிப்பாக மாணவர்களிடம் பேச்சு திறமை, வாசிப்பு திறமை முதலானவை வளர்க்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் தமிழகரம் இணைய வானொலி இத்தகைய ஒரு கைங்கரியத்தை மேற்கொண்டிருப்பது வரவேற்கத்தக்கது. அந்த அடிப்படையில் அதனுடைய இயக்குநராக இருக்கின்ற தம்பி சிவதாஸ் அவர்களையும் அந்த அமைப்பினுடைய செயற்பாட்டாளர்களையும் நாங்கள் பாராட்டுகிறோம். இந்த போட்டியானது இந்த வருடம் மிக பெறுமதியான பணப்பரிசுகள் மற்றும் நினைவு சின்னங்கள், ஆறுதல் பரிசுகள் என்று ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவது இடம் வருவதற்கு 50, இரண்டாவது 40, மூன்றாவது வருவதற்கு 30,000, நான்காவது வருவதற்கு 20,000, ஐந்தாவது நிலையத்திற்கு 10,000, 10, 20, 30, 40 என்பதற்கு பணப்பரிசுகள் வழங்கப்படுவதற்கு பெறுமதியான நினைவு சின்னங்கள் மற்றும் 20 மாணவர்களுக்கு ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்பட இருக்கிறது. மொத்தமாக கலந்து கொள்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட இருப்பதோடு மாகாண கல்வி பணிப்பாளருடைய ஒப்புதலோடு சான்றிதழ் வழங்கப்பட இருப்பதோடு ஒவ்வொரு வலயத்திலிருந்தும் 5 மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். ஆக இன்றைய நீங்கள் கலந்து கொண்டிருக்கின்ற மாணவர்களில் 5 மாணவர்கள் 2வது சுற்றுக்கு தெரிவு செய்யப்படுகிறது. அப்படி 5 வலயங்களிலிருந்தும் 5 மாணவர்கள் வீதம் 25 மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு 2வது சுற்று போட்டி நடைபெறும். அந்த போட்டியிலிருந்து 5 பேர் தெரிவு செய்யப்படுகிறது. அந்த 5 பேர் இறுதி போட்டிக்கு கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி மோராஜஸ் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களே, போட்டியாளராக வந்திருக்கின்ற மாணவர்களே, பெற்றோர்களே, நலன் விரும்பிகளே, இந்த இணைய வானொலி அமைப்பினுடைய செயற்பாட்டாளர்களே, இங்கு அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கம். இணைய வானொலி அமைப்பினுடைய இந்த பேச்சு போட்டி தொடர்பான விளக்கங்களை மோராஜஸ் அவர்கள் மிக அழகாக இந்த இடத்திலே இரத்தின சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியிருந்தார். அதில் அவர்களுடைய தமிழக இணைய வானொலியுடைய மகுட வாக்கியம் தமிழால் உயர்வோம். ஆகவே இந்த தமிழ் மொழியை வளர்ப்பதிலே இந்த இணைய வானொலி மிக உன்னிப்பாக மொழியை வளர்ப்பதிலே அவர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். எனவே உங்களுடைய
தேடலை அதிகரித்து, வாசிப்பு திறனை மேம்படுத்தி தேடலை அதிகரித்து தரப்படுகின்ற தலைப்புக்கு பொருத்தமான வகையில் குறிப்பிட்ட நேரத்தில் பேச வேண்டும் என்ற இந்த பேசுகின்ற இந்த ஆற்றலை நீங்கள் மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக இவ்வாறான போட்டி நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே கடந்த வருடமும் நடந்த அந்த பேச்சு போட்டிக்கு நீங்கள் ஒத்துழைப்பு நல்கியதை போன்று இந்த வருடமும் இந்த பேச்சு போட்டிகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்கி மட்டக்களப்பு மேற்கு வலயத்திலே இருந்து பல மாணவர்கள் தெரிவு செய்வதற்கேற்ற வகையில் உங்களுடைய பேச்சுக்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். மாணவர்களை தயார்படுத்துகின்ற நிகழ்விலே ஆசிரியர்கள் கூடுதலான பங்களிப்பு செய்ய வேண்டும். எங்களுடைய மாணவர்கள் திறமையானவர்கள், அவர்களுடைய தேடலையும் வழிப்படுத்தல்களை நீங்கள் சரியாக வழங்கினீர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த தமிழகம் வழங்குகின்ற இந்த பரிசுகள் அனைத்தையும் நாங்கள் தட்டிச் செல்லக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே மாணவர்களை முறையாக வழிப்படுத்த வேண்டும் என்று இந்த இடத்திலே பெற்றார்களையும் ஆசிரியரையும் வேண்டிக் கொண்டு சூரிச் சிவன் கோவில் சைவ தமிழ் சங்கம் மற்றும் தமிழகரம் இணைய வானொலி நடாத்தும் தமிழ் முழக்கம் 2024. தித்திக்கும் தேந்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாக்கிய முதற்கண் வணக்கம். தமிழகரம் இணைய வானொலியின் ஏற்பாட்டில் நடைபெறவிருக்கின்ற இப்பேச்சு போட்டி நிகழ்விற்கு காரண கர்த்தாக்களாக விளங்குகின்ற பணிப்பாளர்கள், பணியாளர்கள், மேலாக நடுவர்கள், ஆசிரியர்கள், சகோதரங்களுக்கு இனிய வணக்கம். நான் பேச எடுத்துக்கொண்ட பேச்சின் தலைப்பு காலம் தோறும் தமிழ். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்று நமது முன்னோர்களும் தமிழ் அறிஞர் பெருமக்களும் கூறி வந்தது. இது உண்மைதான் என்று தற்போது நிரூபணம் ஆகியுள்ளது. உலகின் முதலில் தோன்றியது தமிழ்தான் என்று பிளேடியன்கள் எனப்படும் வேற்று கிரகவாசிகள் கூறியுள்ளனர். இதை அமெரிக்க மொழி நாட்டவர்களும் உறுதிப்படுத்துகின்றனர். உலகில் பல்வேறு மொழிகள் பரவ காரணம் பிளேடியன்கள் தான் என்று அவர்களுடன் தொடர்பில் இருந்த ஆராய்ச்சியாளர்கள் பலரும் கூறுகின்றனர். தமிழ் இந்தியாவிலே மிக நீண்ட இலக்கண மரபுகளை கொண்டது. தமிழ் இலக்கியங்கள் 2500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானவை. கண்டெடுக்கப்பட்டுள்ள தமிழ் ஆக்கங்கள் கிறிஸ்துவுக்கு முன் 400ஆம் ஆண்டைச் சேர்ந்த பிராமி எழுத்துக்களில் எழுதப்பெற்றவைகளாகும். தமிழ் தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டின் பெரும்பான்மையினரதும் இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் வாழும் மக்களதும் முதன் மொழியாகும். மேலும் மேற்குறிப்பிட்ட நாடுகளின் பிற பகுதிகளிலும் குறிப்பாக இந்தியாவின் மாநிலங்களான கேரளா, கர்நாடகம் மற்றும் மகாராட்டிரத்திலும் இலங்கையின் கொழும்பு மற்றும் மத்திய மலைநாட்டு பகுதிகளிலும் முஸ்லிம்கள் வாழும் பகுதிகளிலும் வழங்கி வருகின்றது. தமிழ் இனிமையான, செழுமையான, பழமையான மொழி. ஆனால் நெடுங்காலமாக சமஸ்கிருதம் என்னும் மொழியின் பெயரால் பல செயல்கள் அரங்கேறின, இன்றும் தொடர்கின்றது. எனவே அதை தெளிவுபடுத்த நான் வேண்டுகின்றேன். தமிழ் மொழி பல்வேறு சிறப்புகளை கொண்ட பண்பட்ட மொழி. அமிழ்தினும் இனியது தமிழ் மொழி என்று பல மொழிகளில் பயின்ற அறிஞர்கள் பாராட்டுகின்றார்கள். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்றார் மகாகவி பாரதியார். கணினி தொடர்புகளுக்கும் மிகவும் இசைவானதும் மிளகுவானதும் தமிழேதான் என்று இன்றைய அறிஞர்கள் இயம்புகின்றார்கள். இவ்வாறு நமது தாய்மொழி பழமைக்கு பழமையாய் இருக்கிறது, புதுமைக்கு புதுமையாகவும் இருக்கிறது, என்றும் இளமையுடனும் இருக்கிறது. அது நமக்கு பெருமையாக இருக்கிறதல்லவா? ஆம், நிச்சயமாக. இன்றைக்கு மனிதர்கள் எங்கெங்கு வாழ்கிறார்களோ
அங்கெங்கு தமிழர்களும் வாழ்கிறார்கள் என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு 9 கோடி தமிழ் மக்கள் உலகெங்கும் பறந்து 9க்கும் மேற்பட்ட நாடுகளிலே வாழ்கிறார்கள். தாயகத்திலிருந்து புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் தாம் வாழும் இடங்களிலெல்லாம் தமிழ் மொழியை வளர்த்தார்கள், பண்பாட்டை பேணினார்கள், இனப்பற்றை இழக்காமல் வாழ்ந்தார்கள். ஆனால் நாளாக நாளாக எல்லாமே நலிவடைந்து போகின்றன. வாழுகின்ற நாடுகளிலே வழங்குகின்ற மொழியில் எழுதவும் படிக்கவும் பேசவும் வேண்டியது அவசியமாகிவிட்டது. இதனால் அந்நிய நாடுகளில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு மொழியின் பயன்பாடு குறைந்தது. இதன் காரணமாக தமிழ் மொழி மறைந்து போகின்றது. இந்த நிலை நீடிக்க கூடாது. இனத்தால் தமிழர்களாகிய நமது எதிர்கால சந்ததி மொழியால் அனாதைகளாக கூடாது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உயரிய பண்பை உலகிற்கு சொல்லிக் கொடுத்த உன்னத மொழியை நாமே மறத்தல் கூடாது. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம். பல மொழிகளில் பேசவும் எழுதவும் தெரிந்த மகாகவி பாரதியார் ஜாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனி யாவதெங்கும் காணோம் என்கிறார். இயல், இசை, நாடகம் என முத்தமிழையும் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் எனும் முப்பாலையும் பருகத்தந்த மொழியே தமிழ் மொழி எனலாம். தொல்காப்பியம் தமிழ் மொழியின் சிறப்பினை பறைசாற்றும். இம்மொழியை நாம் உள்வாங்க வேண்டும். மூச்சு காற்றினை எவ்வாறு சுவாசிக்கின்றோமோ அதே போன்று உயிர்மொழியாகிய நம் தாய்மொழியை நம் உள்ளத்தினுள் நிலைநிறுத்தும் போது நாம் முழுமை அடைகிறோம். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த காலம் சங்க காலம். சங்க புலவர்களையும் சங்க நூலையும் வரமாக அளித்ததை என்னால் எவரும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. தமிழை வளர்த்த முடிமன்னர் சேர சோழ பாண்டியரும் அகத்தியரை முதலாக கொண்ட புலவ பெருமக்களும் கூடி அமர்ந்து சங்கம் அமைத்து வளர்த்த தமிழே எம் தமிழ். உலகின் அனைத்து மூலை முடுக்குகளிலும் பேசப்படும் மொழி எம் மொழி என்றால் அது மிகையாகாது. என்னை வாழ வைத்த தெய்வத்திற்கு என் முதல் வணக்கம். என்னை பேச வைத்த தமிழுக்கு என் அக வணக்கம். நடுவர் அவர்களுக்கும் சபையோர் அனைவருக்கும் எனது சிற வணக்கம். நான் உங்கள் முன்னிலையில் தமிழ் மொழி நம் உயிர் மொழி என்னும் தலைப்பில் பேசலாம் என முன்வந்துள்ளேன். சங்க கால புலவர்களின் கைகளிலே தவழ்ந்து ஆழ்வார்கள் தாளாட்ட சமண முனிவர்கள் சோறுட்ட வளர்ந்த இசைத்தமிழே. கம்பனின் கற்பனை பூங்காவில் களிப்புற்று காத்திருக்கும் கன்னி தமிழே. தமிழே தமிழாகிய பெண்ணே தாயே உன்னை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். முன்னை பழமைக்கும் பழமையாய் பின்னை புதுமைக்கும் புதுமையாய் கருத்து செல்வம் சேர்ந்ததாய் புதுமை பொலிவுடன் விளங்குவது நம் தமிழ் மொழியே. என்று தோன்றியது என அறிய முடியாததே நம் தமிழ் மொழி. அதனால்தான் புரட்சி கவி பாரதிதாசன் திங்களோடும் செல்வரவி மண்ணோடும் குன்னோடும் முடுக்களோடும் மங்கு கடலோடும் எமது உயிரோடும் இவற்றோடும் பிறந்தது தமிழ் மொழியே என்கிறார். சமஸ்கிரகத்தில் இருந்து இந்திய மொழிகள் தோன்றின என்கின்ற பொதுவான கருத்தை ஸ்கொட்லாந்தை சேர்ந்த ராபர்ட் கால்டுவெல் இதை நிரூபித்தார். சில மொழிகளும் அம்மொழிகள் பிறந்ததற்கான காரணங்களாக ஆங்கிலமோ வணிகத்தின் மொழிக்காக, கிரேக்கம் இசையின் மொழிக்காக, இலத்தீன் சட்டத்தின் மொழிக்காக, ஜெர்மன் தத்துவத்தின் மொழிக்காக. ஆனால் நம் தமிழோ நம் உயிராக பிறந்த மொழியாகும். ஒவ்வொரு குழந்தையும் மண்ணில் பிறக்கும் பொழுது அவற்றின் வாயில் இருந்து வருவது ஆ என்ற உயிர்தானே. அந்த உயிரும் மெய்யும் கலந்ததுதான் தமிழ். இலக்கியத்தின் தாய்தான் கவிஞன். அவன் காலத்தின் கண்ணாடியாகவும் சமுதாயத்தின் முன்னோடியாகவும் வாழ்க்கையின் உயிர்நாடியாகவும் காணப்படுகிறான். நம் அற ஒழுக்கத்தை கற்றுத்தருவது இலக்கியமே என நான் ஆணித்தரமாக எடுத்து கூறுகிறேன். ஏறத்தாழ தமிழில் மட்டுமே சுமார் 42 ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் இருக்கின்றன. 3600 ஆண்டுகளுக்கு முன் பிராமிய கல்வெட்டுகளில் தமிழ் எழுத்து தோற்றம் பெற்றனவா. 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நம் தமிழின் பண்பாடென பல அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர்.
வரலாற்றை காட்டிலும் கவிதைகளில் பல உண்மைகள் இருக்கின்றன. கவி படைத்தால் சிந்தனை சிற்பியாகலாம். பல கலைகளுக்கு தாய்க்கலை கவிதை. அது உணர்வில் தோன்றி உணர்ச்சியில் பிறப்பது. அதை பாரதியார் எப்படி பாடியிருப்பார் என்று தெரியுமா? நெசவுக்கு இணைவது நெசவு போல உழவுக்கு விலைக்கு இணைவது காட்டிலும் புகழுக்கு இணைவது மெய் போல காஞ்சிபுரம் பட்டு போல் பாட்டை நெய்ய வேண்டும், அல்லது உழவனுக்கு வேண்டிய கச்சை வேஸ்ட் போல நெய்ய வேண்டும் என்று எடுத்து நாவலடியாரின் அடி சேர்த்து நான்மணிகளை கோர்த்து இனியவையை அடுத்து இன்னாததை விடுத்து கடுகும் மேலாதி பஞ்சை சேர்த்து முதுமொழியையும் தமிழ் மொழியை விட்டு ஆசார கோவைப்படுத்தினால் ஒழுக்கத்தின் உயர்வை காணலாம். எனவே நம் அறியாமை என்னும் இருளில் மூழ்கி இருப்பவர்களை மீட்டு அறிவு என்ற ஒளியை பெறச் செய்வோம் என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கல்லிலே ஒளி எழுப்பி கடலலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்து இசையாகி மெல்லிய ராணெல்லிதழை வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லாய் மிகையுற்றும் செந்தமிழே வாழியது வெண்பா தொடுத்து வெண்பாலும் முப்பாளாகி பேருரை நிகழ்த்த என் நாவில் நடம் பயின்ற பயன்தமிழே உன்னை வணங்கி உன் அவையையும் வணங்கி என் அவையுடன் எதிர்த்து போட்டியிட வந்திருக்கும் போட்டியாளர்களையும் வணங்கி நடுவரவர்களையும் வணங்கி ஏற்றுக்கொண்ட தலைப்பையே ஏற்றி பேசலாம் என முன் வந்துள்ளேன். தமிழ் மொழியே உலகின் முதல் மொழி எனும் தலைப்பில் எனது பேச்சை முன்வைக்கலாம் என முன் வந்துள்ளேன். உலகில் உள்ள மனிதர்கள் அனைவரும் தாய்மொழியை பேசிக் கொண்டிருக்க நாம் மட்டுமே உலகில் உள்ள தாய்மொழியான தமிழ் மொழியை பேசிக் கொண்டிருக்கின்றோம். எமது தாய்மொழி பெயர் தமிழ் ஆகும். எமது தமிழை உயர்தனி செம்மொழி என்பர். உலகில் உள்ள 7000 மொழிகள் செம்மொழிக்கு உரியது. எத்தனையோ நயத்தலை கொண்ட ஒரே மொழி நம் தமிழ் மொழியே ஆகும். தமிழ் எழுத்துக்களால் ஆன உலகின் முதலாவது நாகரிகமான சுமேரியா நாகரிகத்தின் எழுத்துக்கள் தமிழ் எழுத்தை போல் அமைந்துள்ளதால் தமிழ் மொழிதான் உலகில் முதல் மொழி என்பதற்கான ஆதாரம் நமக்கு கிடைத்துள்ளது. எமது பல தமிழர்களின் மொழி ஒலி உச்சரிப்பை தருகிறது. சங்ககாலம் தொடக்கம் இன்று வரை தமிழரோடு பல மொழிகள் உறவாடி கொண்டு வருகிறது. உயிருக்கு நிகராக நேசிக்க வேண்டிய எமது தமிழை தாமே இழிவுபடுத்துவது வேதனைக்குரிய விடயமாகும். நாம் தமிழ் மொழியை பேசும்போது ஆங்கில மொழி கலந்து பேசும் போதும், நாம் எழுதும் போது ஆங்கில மொழி கலந்து எழுதும் போதும் மொழி அழிவடைந்து வருகிறது. நாம் உணவை உண்ணும் போது நீருடன் கலந்து உண்பதால் சுவையை தருவதில்லை. அதுபோலதான் ஒரு மொழியுடன் இன்னும் ஒரு மொழியை கலந்து பேசுவதால் இனிமையை தருவதில்லை. அதை பற்றியே பல புலவர்கள் தாயை பழித்தவனை விடாது, தமிழை பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடாதே என்று கூறியுள்ளார்கள். இது தமிழை உயிரை போல நேசிப்பதை கூறும். சங்ககாலம் தொடக்கம் தற்காலம் வரை எண்ணில் அடங்காத புலவர்கள் தமிழ் மொழியை தமிழ் மீது நான் கொண்ட மோகம் எந்த எண்மத்திலும் தீராத தாக்கும் தீ வந்து உடலை சுட்ட போதும் வேகாது வேகாது தமிழ் தேகம் என உயிராகவும் உடலாகவும் போற்றுள்ளார்கள் எமது தமிழர்கள். நாம் பிறப்பில் இருந்து இறப்பு வரை எம்மோடே கூடி வருகிறது எமது தமிழ். எவ்வாறு என்று நாம் கூறினால், நாம் பிறப்பில் இருந்து உறங்குவதற்கு ஒரு பாடல், நடப்பதற்கு ஒரு பாடல், கை வீசுவதற்கு ஒரு பாடல் என அனைத்துக்கும் பாடல் எமக்கு தமிழ் மொழியின் மூலம் பெற்றுக்கொள்கிறோம். அவற்றுக்கு மட்டுமா நாம் பாடல்களை பெற்றுக்கொள்கிறோம்? இல்லை இல்லை, நாம் இறந்ததுக்கு பிற்பாடும் ஒப்பாரி பாடல் எனும் பாடலை நாம் கேட்கின்றோம். அதனால் தான் நான் கூறுகிறேன், நாம் பிறப்பில் இருந்தே இறப்பு வரை மயானத்திற்கு செல்லும் வரை எமது தமிழ் எம்மோடு கூடி வருகிறது. தமிழ் மொழியில் பெயர் தமிழ், இனிமை தமிழ், செந்தமிழ், எழில் தமிழ் என அனைத்து தமிழையும் கொண்ட ஒரே மொழி நம்ம தமிழ் மொழியே ஆகும். தமிழர்களின் உயிரோடும் சமயத்தோடும் பண்பாட்டோடும் தொழிலோடும் என அனைத்திலும் பின்னி பிணைந்து விட்டது எமது தமிழ் மொழி. இத்தகைய சிறப்புகளை கொண்ட எமது தமிழை பேசி தமிழராக வாழ்வோம் என கேட்டு எனது பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சூரிச் சிவன் கோவில் சைவ தமிழ் சங்கம் மற்றும் தமிழகரம் இணைய வானொலி நடாத்தும் தமிழ் முழக்கம் 2024. என் பேர் சுகுணா சுஜிந்தியா. நான் மங்களகட்டுவா மகா வித்தியாலயத்திலிருந்து வந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னு எங்களுடைய டீச்சர் மூலமாக தான் எனக்கு தெரிய வந்துச்சு. இந்த டீச்சரோட பேர் திருமதி கஸ்தூரி டீச்சர். இந்த நிகழ்ச்சியை நான் தொடரும் என நினைக்கிறேன். எனது பேர் ரவிதன்.
நான் உன்னிச்சயத்து அரசியல் பள்ளிக்கூடம் காலையிலேருந்து வந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொல்லி எங்களோட தமிழ் பாட சாரெல்லாம் எங்களுக்கு தெரிய வந்தது. எங்களோட தமிழ் பாட சார் பேர் வந்து சனோஜன் சார். இந்த நிகழ்ச்சியை நான் தொடர்ந்து நினைக்கிறேன். என் பெயர் சனோமிகா. நான் கித்தூர் ஸ்ரீ கிருஷ்ணா மகா வித்தியாலயத்திலிருந்து வந்திருக்கின்றேன். எனக்கு கஜானி டீச்சர் ஆகியவர் தான் எனக்கு சொன்னவர் இப்படி நடக்குதுண்டு. எனது பெயர் டொமினிக் என்ராடோ ரபேக்கா. நான் மட்மமே ஐத்தியமலை அரசின தமிழ் கலவன் பாடசாலையிலிருந்து வந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னு சொல்லி எங்களோட தமிழ் பாட ஆசிரியர் நித்தீசர் மூலம் அறிஞ்சு கொண்டேன். என் பேர் சனுஜன். நான் நாட்காடு நாவல் வித்தியாலயத்திலிருந்து வந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சி நடக்குன்னு சொல்லி எங்களை தமிழ் பாடம் கற்பிக்கிற சார் எனக்கு தெரியப்படுத்தினார். எனது பெயர் அஜிந்தனா. நான் மட்மமே மல்தி சரஸ்வதி மகா வித்தியாலயத்தில் வந்திருக்கேன். இது எங்களோட தமிழ் பாட சார் மூலம்தான் எனக்கு தெரிய வந்தது. எங்களோட தமிழ் பாட சார் பேர் திரு தியாகராஜா சார். இது மேலும் நடக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். எனது பேர் டினுஸ்கா. நான் கரடியனார் மகா வித்தியாலயத்திலிருந்து வரேன். எனக்கு இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நடக்க போகுதுன்னு சொன்னது எங்களோட தமிழ் பாட டீச்சரை பேர் ரேகா டீச்சர். இது இன்னும் நடக்கணும்னு ஆசை. என்னுடைய பேர் ரிலேஜன். நான் காயன்முடு சரஸ்வதி வித்தியாலயத்திலிருந்து வரேன். இந்த நிகழ்வுக்காக என்னை தயார் செஞ்சது என்னுடைய தமிழ் பாட ஆசிரியர் ஜீவானந்தம் சார். அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கொள்கிறேன். நன்றி. என்னுடைய பேர் கம்சிகா. நான் கொத்தியாபுள்ளி கலைவாணி வித்தியாலயத்திலிருந்து வருகிறேன். எனக்கு இந்த நிகழ்வு நடக்க போதென்றும் சொன்னதும் என்னை ஆயத்தப்படுத்தினதும் என் தமிழ் பாட ஆசிரியர் இலங்கேஸ்வரன் ஆசிரியர். அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வுக்கு இனியும் தொடர்ந்து நான் கலந்து கொள்வேன் என்று தெரிவித்து. எனது பெயர் பனுஜா. நான் கொக்கடிச்சோலை ராமகிருஷ்ண மிஷன் மகாவித்தியாலயத்தில் வரேன். தமிழக முனைய வானொலி மூலம் பேச்சு போட்டி நடக்குதுன்னு எங்கள் தமிழ் பாட சார் சொன்னவர். அவர் பேர் நிமோஜன் சார். வாய்ப்புக்கு நன்றி சொல்கிறேன். இது இன்னும் நடந்து மேலும் மேலும் மாணவர்கள திறமையை வளர்க்கணும். எனது பேர் கனிஷ்டா. நான் பவனதீவு பரமேஸ்வரா வித்தியாலயத்திலிருந்து வரேன். எனக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குது, தமிழகத்தால் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்கன்னு சொல்லி என்னை ஆயத்தப்படுத்தினது எங்களோட தமிழ் பாட ஆசிரியர் திருமதி மஞ்சுளா பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு மற்ற பிள்ளைகளுக்கும் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து மற்ற பிள்ளைகளோட பேச்சாற்றலும் வளர்க்குறதுக்கு எனக்கு நான் அம்பலாந்துறை கலைமகள் மகாவித்தியாலயத்துக்கு வந்திருக்கேன். இது எங்களோட ஸ்கூலில் இப்படி தமிழக முனைய வானொலின்ற ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அது 3 வருஷமாக அப்படி பேச்சு போட்டி ஒன்றை செய்கிறாங்கன்னு எங்களோட டீச்சர் சொன்னவங்க. அதன் மூலமாக தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. எங்களோட ஸ்கூலோட பேர் மட்மமி அம்பலாந்துறை கலைமகள் மகாவித்தியாலயம். எங்களோட ஸ்கூல் தமிழ் பாட டீச்சர் பேர் திருமதி டிலக்ஸலா டீச்சர். சூரிச் சிவன் கோவில் சைவ தமிழ் சங்கம் மற்றும் தமிழகரம் இணைய வானொலி நடாத்தும் தமிழ் முழக்கம் 2024. தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு நடுவணம் புரிய வந்திருக்கும் நடுவணர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பழமையான மொழி, பண்பட்ட மொழி, பைந்தமிழ் மொழி, முச்சங்கம் வளர்த்த மொழி, தேனினும் இனிய தீந்தமிழ் மொழி, செம்மொழி என்னும் மகுடம் சூடிய என் தாய்மொழியாம் தமிழ் மொழியின் சிறப்பு பற்றி பேசுவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எத்தனையோ மொழிகள் உலகில் தோன்றினாலும் எத்தனையோ மொழிகள் உலகில் அவதானித்தாலும் உலகின் முதன்மொழியாக தமிழ் மொழியே போற்றப்படுகின்றது. தாய்மொழியான தமிழ் மொழி எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கேணி முழங்கு என பாவேந்திரன் எங்களின் வாய்மை வென்றிடும் வீரப்பேற்றினை செவிமடுக்க வந்திருக்கும் அறிவூட்டும் அன்புசார் ஆசான்களே, வளர்ந்து வரும் இளந்தளிகளான எங்களை உற்சாகப்படுத்தி வாழ்த்த வந்திருக்கும் பெற்றோர்களே, என் சக தோழ தோழியரே, அனைவரையும் வணங்கி முத்தமிழ் தாக்கி என் முதற்கண் வணக்கங்களை கூறிக்கொள்கின்றேன். மொழி நம் பண்பாட்டின் விழி. மொழியில்லாத வாழ்க்கை ஒளியில்லாத வாழ்வை போன்றது. அவ்வாறான தாய்மொழியானது பண்பாட்டை மட்டுமல்ல, சரித்திரத்தையே தாங்கி உயிர்ப்பித்து நிற்கும் ஒன்றாகும். அவ்வாறு உலகமே போற்றுகின்ற தாய்மொழியை தமிழ்மொழியை எனது தாய்மொழியாக கொண்டு
தமிழே உலகின் முதல் மொழி என்ற தலைப்பில் சிறிது நேரம் உரையாற்ற உள்ளேன். தமிழுக்கும் அமுதென்று பெயர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்று புரட்சி தலைவர் கவிஞர் பாரதிதாசன் கூறியுள்ளார். உலகிலேயே தான் பேசும் மொழியையே தனது உயிர் மொழியாக கொண்டு வாழ்பவர்கள் தமிழர்கள். அவ்வாறான மொழி உலகின் தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு மேல் என்று கவிஞர் பாரதிதாசன் கூறியுள்ளார். நாம் பேசும் தமிழையே எமது தாய்மொழியாக கொண்டு வாழ்பவர்கள் தமிழர்கள். காரணம், உலகிலே உள்ள மொழிகளிலே தமிழ் மொழிக்கு மிகவும் சிறப்புகள் உண்டு. உலகில் முதல் தோன்றிய மொழி தமிழ் மொழி என அலெக்ஸ் காரியஸ் போன்ற விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் ஆதாரபூர்வமாக நிரூபித்துள்ளனர். எமது உலகின் முதல் மொழிகளாக தமிழ், கிரேக்கம், லத்தீன், சீனம், எபிரேயம், சமஸ்கிருதம் போன்ற மொழிகள் தோன்றுகிறது. இவற்றுள் தமிழை தவிர்த்து மேனிய மொழிகளாவன தற்போது மனிதர்களின் பேச்சுவார்த்தையில் இல்லை. எமது தமிழ் மொழியானது மிகவும் சிறப்பு வாய்ந்ததும் உலகின் பல்வேறு இடங்களிலும் பரந்து காணப்படும். அன்றைய சீனர்களின் பேச்சுவார்த்தை இன்றைய சீனர்களுக்கு புரியாது, இன்றைய சீனர்களின் பேச்சுவார்த்தை அன்றைய சீனர்களுக்கு புரியாது. இதுவே வேறு மொழியின் சிறப்பு. ஆனால் எமது தமிழ் மொழியானது தொன்மை, முன்மை, ஒன்மை, இன்மை, இனிமை, இளமை, பழமை, வாய்மை, தாய்மை, இயன்மை, வியன்மை போன்ற 16 வகையான பண்புகளை உடையது எமது தமிழ் மொழியாகும். இவ்வாறான தமிழ் மொழியை உலகில் பரந்து காணப்படும் அனைவரும் ஒரு சிறப்பாக பேணுகின்றனர். எமது உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் மொழியின் சொந்த எம்மை காத்தருளும் இறைவனுக்கும், என்னை நடுவணம் புரிய வந்திருக்கும் நடுவர்களுக்கும், என்னோடு போட்டியிட வந்திருக்கும் என் சக மாணவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக்கொண்ட விடயம் காலத்தோறும் தமிழ் ஆகும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே தோன்றிய முதல் மொழி நம் தமிழ் மொழி. தமிழ் மொழியின் பண்டைய இலக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும் போது தமிழ் மொழி காலத்தால் உட்பட்டது என்பது தெரிய வருகின்றது. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த வரலாறுகளும் நமக்கு கிடைத்த சங்க நூல்களையும் பார்க்கும் போது தமிழ் மொழியின் தொன்மை பற்றி புலனாகின்றது. அத்தோடு தமிழ் மொழி எவ்வாறெல்லாம் காலந்தோறும் வளர்ந்திருக்கின்றது என்பதும் தெரிய வருகின்றது. அதாவது தமிழ் மொழியின் சிறப்பான நூல்கள் சங்க காலத்திலே தோன்றின. அதாவது அப்போதிருந்த மன்னர்களிடம் புலவர்கள் சென்று தமிழ் பாடல்கள் பாடுவர். இதனை உவே சாமிநாத ஐயாவால் கண்டுபிடிக்கப்பட்டு எமக்கு கிடைத்துள்ளது. பல்லவர் காலத்திலும் பற்பல இலக்கியங்கள் தோன்றியுள்ளன. தேவார முதலிகளான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகியவர்களால் பாடப்பட்ட தேவாரங்களும், மாணிக்க வாசகரால் பாடப்பட்ட திருவாசகமும், ஆழ்வார்களால் பாடப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தங்களும் தமிழ் மொழியின் சிறப்பு பற்றி கூறுகின்றன. அத்துடன் கவியரசர் கம்பரால் பாடப்பட்ட கம்பராமாயணம் தமிழ் மொழியின் ஒரு மகுடாபிஷேகம் என கூறலாம். இதுபோன்று தமிழ் மொழி காலந்தோறும் படிப்படியாக வளர்ந்து கொண்டே வந்திருக்கின்றது. இதனாலே தமிழ் மொழி எமது உயிர் மொழி என கூறப்படுகின்றது. அத்துடன் தமிழ் மொழியில் நாம் பேசும்போது ஒரு விதமான அழகு, மகிழ்ச்சி, மரியாதையும் தெரிகின்றது அல்லவா? இதனாலும் தமிழ் மொழி நமது காலத்தால் உட்பட்டது என்பதும் தெரிய வருகின்றது. தமிழ் மொழியில் நாம் மற்றவர்களுடன் பேசும்போது ஒருமை சொற்களை பாவிப்பது மிகவும் அரிதாக உள்ளது. இது ஒரு விதமான மரியாதைக்கு எனவும் கூறலாம். எனவே நம்முள் காலந்தோறும் தமிழ் எவ்வாறெல்லாம் கலந்திருக்கிறது என கூறி எனது பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி. அவங்களோட திங்களாய் தரணியில் தலை சிறந்தே மிளிரும் செந்தமிழாம் என் தாய்மொழிக்கு சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நக்கீரர் பரம்பரையாய் இங்கே வந்தமர்ந்து நடுநிலை தவறாது தீர்ப்பு கூற காத்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் சபையோர்களுக்கும் எனது இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பழமையான மொழி, பண்பாட்ட மொழி, பைந்தமிழ் மொழி, உச்சங்கம் வளர்த்த மொழி, தேனினும் இனிய தீந்தமிழ் மொழி, செம்மொழி எனும் மகுடம் சூடிய எம் தாய்மொழியாம் தமிழ் மொழி நம் உயிர் மொழி எனும் தலைப்பில் பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி. இது நம் தமிழ் இனத்தின் தமிழ் மொழியின் வரலாற்றை பதிவு செய்திட்ட வைரவரிகள். அவ்வகையில் தமிழ் உலகின் முதல் மொழியாக போற்றப்படுகின்றது. எத்தனையோ மொழிகள் உலகில் தோன்றியுள்ளன.
இடம்பெற்றுள்ள உருவ எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களே என அறிஞர்கள் கருதுகின்றனர். தமிழில் இருந்துதான் திராவிட மொழிகள் தோன்றின என அறிஞர்கள் தெரிவிக்கின்றனர். இலக்கியம் எனும் சஞ்சீவியால் தான் தமிழ்மொழி இன்றளவும் சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. தொல்காப்பியம், அகத்தியம், பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை, மூதுரை, கொன்றை வேந்தன் போன்றவை தமிழ் மொழியின் பெருமையை பறைசாற்றுகின்றன. உலகமே போற்றுகின்ற திருக்குறள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள பெருமையை உடையது. தமிழ் மொழியின் பெருமையை இலக்கியங்கள் ஊடாக பல அறிஞர்களும் புலவர்களும் தெரிவிக்கின்றனர். என்னுயிர் தமிழுக்கு வணக்கம். எல்லா மொழிகளிலும் மூத்த மொழி என்பதால் முதல் வணக்கம் அல்ல, எம்மையெல்லாம் காத்த மொழி, நன்மையெல்லாம் பூத்த மொழி, அறத்தையும் மரத்தையும் ஈந்த மொழி. இந்த மொழி எம் சொந்த மொழி, இமயமலை சென்ற மொழி, இறைவனருள் தந்த மொழி. லிங்கத்தில் தொடங்கி சங்கத்தில் வளர்ந்து சங்கத்தில் முழங்கி சிங்கம் போல் வீறு நடை போட்ட தங்க மொழி, எம் அங்கமெல்லாம் தங்கு மொழி, ஆவியிலே ஏங்கும் மொழி. ஆதலால் தமிழுக்கு தலை வணங்குகின்றேன். அந்த தமிழை தலையிலே தீத்தலைமை கொண்டு ஞான முதுமை கண்டு தேனாய் தமிழோடு காணா புதுமை கண்ட பாண்டிய பரம்பரை நீர். காண்டீபவில்லின் வேகமாய் நீதி சொல்லின் கூர்மையாய் நேர்மையாய் நேர்பட உரைக்க வந்த நருந்தொகையே பெருந்தகையே, குறுந்தொகை அறிவோடு நான் கூற வந்த தொகையே. தலைப்புக்கு பகையாய் இருந்தால் தலைமையளவும் குறையாமல் மெய்யளவு நீதி நிலைமை காக்கும் தலைமைகளுக்கு என் தலைமை அளவு வணக்கம். ஏனையோருக்கு என் தலை மையளவு வணக்கம். தமிழ் மொழி நம் உயிர் மொழி. ஆதியிலே பிறந்து ஆவியிலே வளர்ந்து அண்டபகிரண்டமும் ஆண்ட மொழியானதும் ஆண்டாண்டு காலமாய் வரலாறு கண்ட மொழி, அதுவே என் சொந்த மொழி. தமிழ்தம் மொழியாக கொண்ட என் தமிழ் மொழி நம் உயிர் மொழி என்பது என் பேச்சு மட்டுமல்ல, உயிர் மூச்சு. உயிராக தமிழை கொண்டவர்கள் தமிழர்கள். தமிழுக்காக உயிரையே ஒந்தளிக்க கூடியவர்கள் தமிழர்கள். தமிழர் என்றொரு இனமுண்டாம், தனித்தே அவர்க்கோர் குணமுண்டாம். அமிர்தம் அவரது மொழியாகும், அன்பே அவரது வழியாகும். உயிர் பிறக்கும் போதும் இருக்கும் போதும் இறக்கும் போதும் என் உயிரில் தமிழ் சிறக்கும். தமிழன் இருக்கும் வரையில் தமிழின் சிறப்பு சிகரத்தில் பறக்கும். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். செந்தமிழ்நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்னும் பேச்சினிலே புது சக்தி பிறக்குது மூச்சினிலே என்றான் பாட்டின் பாரதி. தமிழை கரை சேர்த்த சாரதி, அந்த சாரதியின் சாயலை தனக்கேற்றி தமிழால் தனக்குள் விளக்கேற்றி தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேரென்றான் பாரதிதாசன், தமிழின் நேசன். தமிழே தாயே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். மூத்த மொழியாய் இருந்து முத்தமிழை தந்து இயலிசை நாடகத்துள் அறிவியலை கூட்டிய மொழி, அறத்தினை தீட்டிய மொழி, அன்பையெல்லாம் காட்டிய மொழி. கூட்டி தீட்டி காட்டிய கம்பீர மொழியும் வீரமொழி தமிழ். தமிழர்களை சோர விடாமல் உயிருடன் கலந்த மொழி தமிழ். 1000 மொழிகள் உண்டு, அதிலும் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். தூங்கும் புலியை பறை கொண்டெழுப்பினோம், தூய தமிழனை தமிழ் கொண்டு எழுப்புவோம். தீங்குறு பகைவரை இவனின்றி நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சியை வேல் கொண்டு தாக்குவோம். ஆக மொழிப்பற்று கொண்டு விழிப்புற்றுகள் தமிழா. தமிழால் தமிழாயுதத்தால் கலை வளர்ப்போம், நிலை பெறுவோம். எங்கள் வரலாறு நாங்கள் தமிழ் மீது உயிர் கொண்டவர்கள் என்று சான்று பகரும். தமிழ் அறமொழி நக்கீரர் நீதியிலே தமிழ் நீதிக்கு முன்னால் சிவனாக இருந்தாலும் சரி, எமனாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, நெற்றிக்கண் துறப்பினும் குற்றம் குற்றமே என சிவனை எதிர்த்து சங்கரிப்பது எங்கள் குலம். சங்கரநாதருக்கு ஏது குலம்? நாம் வீழ்ந்தாலும் சரி, தமிழ் வாழ்ந்தால் போதும். சிவன் அகத்தியருக்கு கற்பித்து அகத்தியம் எழுதி தொல்காப்பியம் பிறந்து தமிழ் இறந்து விழாமல் சிறந்தோங்க இருந்தோம்பி வாழ்ந்த தமிழ். இனி தமிழ் மெல்லென சாகும் என்பது சாகட்டும். நாம் சாகும் வரை தமிழ் சாகாது காப்போம். சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று அவையோடு விளையாட வந்தான் தமிழ் கடவுள் முருகன். இதிலிருந்து தமிழ் மீது தமிழர் மட்டும் உயிர் கொண்டிருக்கவில்லை, இறைவனும் உயிர் கொண்டிருந்திருக்கிறார் என்பது வெளிப்படுத்த
பயன்படுத்தப்படுகின்றது. தமிழ் உயிர்மொழி, உயிர்மொழி உலக மொழி, அதுவே எம்மொழி செம்மொழி. அச்செம்மொழியால் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். தமிழாவா, தமிழோடு கொள் இணக்கம். நன்றி, வணக்கம். சூரிச் சிவன் கோவில் சைவ தமிழ் சங்கம் மற்றும் தமிழகரம் இணைய வானொலி நடாத்தும் தமிழ் முழக்கம் 2024. செம்மொழியாம் தமிழ்மொழி, அதுவே நம் தாய்மொழி. அம்மொழியை குற்றமற கற்றிடுவோம், அதன் சிறப்பதனை போற்றிடுவோம். இச்சிறப்பினை உலகிற்கு எடுத்துக்காட்ட பணியாற்றி கொண்டிருக்கும் தமிழகரம் உறுப்பினர்களுக்கும், எமது தமிழ் மொழியின் பெருமைகளை சிறப்பாக எடுத்துரைக்கும் மாணவ மணிகளை தேற்றிடும் வண்ணமதில் திண்ணமாய் அமர்ந்திருக்கும் அறிஞர் பெருந்தகைகளுக்கும் எனது வணக்கத்தை கூறிக்கொண்டு காலந்தோறும் தமிழ் எனும் தலைப்பில் எனது பேச்சை தொடர்கிறேன். பல மொழிகள் இப்பூமியிலே தோன்றி காணாமல் போயின. ஆனால் தமிழ் மொழியோ எப்போதும் இளமையோடும் கன்னி தமிழாய் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழன் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த காலம் சங்க காலம். இக்காலத்திலே தோன்றிய இலக்கண இலக்கிய நூல்களும் தமிழின் பெருமை சொல்வன. 5000 ஆண்டுகளுக்கு பழமையானது எமது தமிழ் மொழி. உலகத்திலே 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உண்டென கூறுவர். இந்த மொழிகளில் ஒரு சில மொழிகள் மட்டுமே செம்மொழி என போற்றப்படுகின்றன. அந்த வகையில் எமது தமிழ் மொழி அதற்கு ஏற்றவாறு சிறப்போடு செம்மொழி என அழைக்கப்படுகிறது. கன்னி தமிழாகவும் செந்தமிழாகவும் விளங்கும் எமது தமிழ் மொழி அகத்தியம், தொல்காப்பியம், நன்னூல் எனும் இலக்கண நூல்களையும், சிலப்பதிகாரம், குண்டலகேசி, வளையாபதி எனும் இலக்கிய நூல்களையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. உலக பிரசித்தி பெற்ற நூலாக விளங்கும் திருக்குறள் என்பதும் எமது தமிழ் மொழிக்குரிய சிறப்பான நூலாகும். இந்நூலின் சிறப்பின் காரணமாக இதனை அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்த்துள்ளனர். தமிழாய் தமிழர்கள், தமிழர்களாய் தமிழ் எனும் கூற்றுக்கிணங்க வந்த மொழி எமது தமிழ் மொழி. எமது தமிழ் மொழியின் பெருமைகளை சொல்வதற்கு அளப்பெரியன. எமது தமிழ் மொழியே உலகின் முதல் மொழி. காலந்தோறும் எமது தமிழ் மொழியே நிலைத்திருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. முக்கணிகளுள் சிறந்தது மா, ஆங்கில மாதங்களுள் சிறந்தது மே, தமிழ் மாதங்களுள் சிறந்தது தை. இம்மூன்றெழுத்தையும் சேர்த்து மாமேதைகளாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், என்னோடு போட்டியிட வந்திருக்கும் என் சக சகோதர சகோதரிகளுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் முன்னிலையில் பேச எடுத்த விடயம் தமிழே உலகின் முதல் மொழி. உலகின் முதல் மொழி மற்றும் மூத்த மொழி சந்தேகமின்றி
வங்கத்தமிழ் உயிர் மங்காத்தமிழ் என்று பல்லோரும் ஏற்றும் பைந்தமிழாகிய எனது தமிழ் மொழிக்கு முதலில் வணக்கத்தை கூறி நெற்றிக்கண் திறப்பிலும் குற்றம் குற்றமே எனும் நக்கீரர் பரம்பரையைச் சார்ந்த நடுவர் அவர்களே, என்னோடு போட்டியிட வந்திருக்கும் என் சக போட்டியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள். நான் உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக்கொண்ட விடயம் காலந்தோறும் தமிழ். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழொடு முன் தோன்றிய மூத்த மொழியாம் தமிழ் மொழி என்று நாம் அனைவரும் அறிந்த விடயமாகும். வேருடை செம்மொழி தமிழுலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழ் மொழியை பறைசாற்றுவோர் பாவலேறு பெருஞ்சித்தனாராவார். தமிழ் மொழியானது 3000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த சிறப்பான இலக்கிய வளங்களை கொண்ட காலத்தால் முற்பட்ட மொழியாகும். மார்க்ஸ் முல்லர் எனும் நூலறிஞர் தமிழ் மொழி பண்பட்ட மொழி என்றும் அது தனக்குரிய சிறப்பான இலக்கிய வளங்களை கொண்ட மொழி என்றும் பாராட்டி உள்ளார். இந்த பெருமை தமிழ் மொழிக்கே உரித்தாகும். தமிழ் மொழியானது தனி சிறப்பை உடையது. அது நுண்ணிய அறிவை உண்டாக்க வல்லது. தொல்காப்பியரின் ஆசிரியராகிய அகத்தியர் எழுத்து, சொல், பொருள், அணி, ஜாப்பு என 5 இலக்கணங்களையும் எழுதியுள்ளார். தனித்தன்மையால் மிடுக்குற்று செம்மொழியாக திகழ்கிறதாம் நமது தமிழ் மொழி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று மகாகவி பாரதி பாடுகிறார். தொன்மை, வன்மை, இனிமை, இளமை, இயன்மை, வியன்மை என்றவாறு 16 செவ்வியல்புகளை கொண்டதாம் நமது தமிழ் மொழி. தன்னிகர் இல்லாத தமிழ் மொழி குறித்து நாம் பெருமை கொள்ள வேண்டும். தமிழர்கள் என்று சொல்வதில் நமக்கு ஒரு பெருமை உள்ளது. உலகிலே பேசப்படுகின்ற மொழிகளிலே தமிழ் மொழியின் பழமையும் அதன் பெருமையும் எந்த மொழிகளும் நெருங்க முடியாது. தமிழ் மொழியானது இரவா இலக்கண இலக்கிய வளங்களை கொண்டு சிறப்பாக கொண்டுள்ளது. தமிழ் மொழியின் சிறப்புகள் எல்லை கடந்தனவாகும். தமிழ் மொழியானது புதுமைக்கு புதுமையாக இருக்கின்றது, பழமைக்கு பழமையாக இருக்கிறது, என்றும் இளமையாக இருக்கிறது. அதனாலே நமக்கு பெருமையாக இருக்கின்றது. உலகிலே மிகவும் தொன்மையான மொழி எந்த நாட்டில் உள்ளதோ அந்த நாடு பெருமை கொள்ள வேண்டுமா இல்லையா? அந்த வகையில் நெஞ்சை நிமிர்த்தி உலகிலே மிகவும் தொன்மையான மொழி எனது நாட்டில் உள்ளது என்று கூறினால் அது எனக்கும் பெருமை, அந்த மொழிக்கும் பெருமை அல்லவா? முன்னாளிலே நமது நாட்டில் அந்நியர்களின் ஆக்கிரமிப்பால் மொழியானது அழிந்தது. பின்னாளில் ஆட்சியாளர்களின் புறக்கணிப்பால் பயன்பாடு குறைந்தது. இந்நாளில் புலம்பெயர்ந்த தமிழர்களின் உளம்பெயர்ந்த காரணத்தால் மறைந்து போகின்றது. இந்த நிலை நீடிக்க கூடாது. இனத்தால் தமிழர்களாகிய நமது எதிர்கால சந்ததியினர் மொழியால் அனாதைகளாக கூடாது. இன்றைய பரம்பரையானது தமிழராக பிறந்து, தமிழராக வளர்ந்து, தமிழராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதே போல் நாளைய பரம்பரையானது தமிழராக பிறக்க வேண்டும், தமிழராக வளர வேண்டும், தமிழராக வாழ வேண்டும். அதை அனுதினமும் நினைத்து மகிழ வேண்டும். அதற்கு நாமே வழி சமைக்க வேண்டும். கோடி ஆண்டுகளாக கோலோச்சி கொண்டிருக்கிறதாம் தமிழ் மொழி. வளர்க தமிழ், வாழ்க தமிழ் என்று கூறி எனது பேச்சினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சங்கம் கண்டவளே, தமிழாய் பிறந்தவளே, எங்கள் வள்ளுவர் இளங்கோ கம்பரனே, இயலிசை நாடகம் இலக்கியம் தந்தவளே. எங்கள் வள்ளுவர் இளங்கோ கம்பரனே, இயலிசை இலக்கியம் நாடகம் தந்தவளே. பொங்கி பெருகி வரும் புதுப்புணல் நடையழகே, பொங்கி பெருகி வரும் புதுப்புணல் நடையழகே, பொங்கி பெருகி வரும் புதுப்புணல் நடையழகே. தமிழே என் முதல் மொழி எனும் தலைப்பில் நான் ஒரு சிறிது நேரத்தில் பேச்சினை பேசலாம் என முன்வந்துள்ளேன். அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிமையானதை வேறெங்கும் காணோம் என்றார் பாரதியார்.
தமிழ் மொழியே உலகில் முதல் முதல் தோன்றிய மொழி என்பதும் தமிழ் இனமே உலகில் நாகரிகம் பெற்ற முதல் இனம் என்பதும் ஆராய்ச்சியாளர்களின் ஆய்வுகளின் ஆணித்தனமான கருத்து. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று சாட்சி உரைத்தனர் சான்றோர்கள். அந்த வகையில் உலகில் முதல் முதல் தோன்றிய மூத்த மொழி தமிழே என பல அந்நிய நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் திட்ட தெளிவாக சான்றுகளோடு விளக்கி நிற்கின்றார்கள். அந்த வகையில் எமது தாய்மொழி தமிழ் மொழி பல்வேறு சிறப்புகளை கொண்ட பண்பட்ட மொழி. பழமையிலும் பழமையானது தமிழ் மொழி, அமிழ்தினும் இனிமையானது தமிழ் மொழி, புதுமைக்கும் புதுயுகம் தந்த புகழ் பூத்த மொழி, அதுவே செந்தமிழான தமிழர்க்கு தமிழ் மொழி. அந்த வகையில் நான் இங்கு ஓர் உதாரணத்தின் மூலம் தமிழே தமிழர்க்கு உலகின் முதல் மொழி என நிரூபித்து காட்ட விரும்புகின்றேன். அந்த வகையில் ஆங்கிலம் என்பது ஒரு மொழி, அது அறிவு அல்ல. ஆங்கிலத்தில் வேகமாக பேசுபவர்களும் அறிவாளிகளும் அல்ல. இங்கிலாந்திலும் அமெரிக்காவிலும் ஆங்கிலத்தை வேகமாகவும் அழகாகவும் எளிமையாகவும் பேசும் பல மக்களில் பலர் எழுத படிக்க தெரியாதவர்களே எனும் உண்மையை தமிழர்கள் உணர தவறிவிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். ஆனால் தமிழனுக்கு தமிழ் மொழி ஓர் கூடுதலான அயல் மொழி அல்ல. ஆனால் அவன் பச்சிளம் குழந்தையாக அன்னையின் மடியில் தவழ்ந்து அன்னைப்பால் குடிக்கும் போது கேட்ட முதல் மொழி தமிழ் மொழி. நான் எந்த ஒரு இனத்தையும் எந்த ஒரு மொழியையும் சலித்து பேசுபவனும் அல்ல, பார்ப்பவனும் அல்ல. ஆனால் உலகில் முதல் முதல் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழியே என்பதில் ஓர் ஐயமும் இல்லை. உலகில் முதல் முதல் தோன்றிய மூத்த மொழியாக தமிழ் மொழி கருதப்படுகின்றது. தமிழ் என்பது இன்பம் என்ற பொருள் கொண்ட இனிமையான மொழி. 247 எழுத்துக்களை கொண்டு இன்று எழுத்தளவிலும் பேச்சளவிலும் சீரும் சிறப்போடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. தொன்மை, உண்மை, எளிமை, ஒன்மை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, செம்மை, மும்மை, இயன்மை, வியன்மை, இனிமை, பெருமை, தனிமை, அத்துடன் திருமை எனும் பல்வேறு சிறப்புகளை தமிழ் கொண்டுள்ளது என்கிறார் ஞா தேவநாய பாவாணர். அந்த வகையில் உலகில் முதல் முதல் தோன்றிய மொழி தமிழே என ஆணித்தனமாக அடித்து கூறுகின்றேன். தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எம் உயிருக்கு நேர் எனும் பாரதிதாசன் கூற்றுக்கு இணங்க தமிழே உலகில் முதல் முதல் தோன்றிய மொழி என ஆணித்தனமாக அடித்து கூறுகின்றேன். தமிழே உலகில் முதல் மொழி என கூற பல்வேறு சிறப்புகள் காணப்படுகின்றன. அந்த வகையில் தமிழின் சிறப்புகளை எடுத்து நோக்குவோமாயின் எளிய மொழி, சிறந்த மொழி, பழைய மொழி, இனிய மொழி, அத்துடன் தனித்த மொழி எனும் 5 வகையான அடைமொழிகளுக்கும் தமிழொன்றுதான் தகுதியானது. சுமார் 5000 வருடங்களுக்கு முன் இலக்கணம் பெற்றது இம்மொழி. கண்ணால் பார்க்க முடியாத மனத்தால் இணைக்கக்கூடிய பொருள்களுக்கு அகப்பொருள் இலக்கணம் கூறுவது சிறப்பல்லவா? அத்துடன் முச்சங்கங்கள் அமைத்து மொழி வளர்த்த பெருமை எமது தாய்மொழியான தமிழுக்கு மட்டுமே உண்டல்லவா? காலங்கள் பல கடந்தாலும் கண்டங்கள் பல அழிந்தாலும் அழியா சிறப்புடையதாக விளங்குவது போன்றவற்றை தமிழின் சிறப்புகளாக எடுத்துரைக்கலாம். காலங்கள் மாறி மாறி சென்றாலும் இளமை குன்றாமல் பெருமையோடு கம்பீரமாக எழுந்திருப்பது தமிழ் மொழி மட்டுமே. தாயகத்திலே அந்நியரின் ஆக்கிரமிப்பு மற்றும் ஆட்சியாளரின் புறக்கணிப்பு ஊடாக எமது தாய்மொழியான தமிழ் மொழியை சிதைக்க முயன்றாலும் அனைத்து விதமான இடர்களை தாண்டி இன்று உலகளாவிய ரீதியில் வீறுநடை போடுகின்றது. ஆகவேதான் உலகில் முதல் முதல் தோன்றிய, அதாவது உலகில் முதல் மொழி தமிழ் மொழியே என ஆணித்தனமாக அடித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. சூரிச் சிவன் கோவில் சைவ தமிழ் சங்கம் மற்றும் தமிழகரம் இணைய வானொலி நடாத்தும் தமிழ் முழக்கம் 2024. நிகழ்வு மட்டக்களப்பு வலயத்தில் நடக்கிற போது நீங்கள் அறிவீர்கள், 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் போட்டி விடுவார். போட்டி போட்டு அவர்கள் அந்த முடிவுகளை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். இந்த நிலை எங்களுடைய வலயத்திலிருந்து மாற்றம் அடைய வேண்டும். உண்மையில எங்களுடைய மதிப்புக்குரிய ஆசிரியர் அதிகாரிகள் இதை அடுத்த நிலைக்கு கொண்டு வருவார்கள் நான் நினைக்கிறேன். என்றால் ஆசிரியர்கள் மாணவர்களை வழிபடுத்த வேண்டும். மாணவர்களுக்கு
திறமைகள் உள்ளன. மாணவர்களின் பிழை சொல்ல முடியாது. சில மாணவர்களுக்கு அண்ணா உறவினர்கள் கட்டுரை பேசுவதற்கு வெளியே கொடுத்திருக்கிறார்கள். ஆசிரியர்கள் அதை மேற்பார்வை செய்திருக்கிறார்கள் என்ற தகவலும் நாங்கள் அறிந்து கொண்டோம். அப்ப இப்படியா நிலை இல்லாமல் இங்கே இருக்கிற சில ஆசிரியர்கள் நீங்க வழிபடுத்தி இருக்கிறீர்கள், அதற்கு நன்றி. உண்மையிலே கூடுதலாக எதிர்காலத்தில் என்ன பொறுத்தவரையில முதலாவது கட்டமாக நாங்கள் நடத்திய போது மிகச்சிறந்த பேச்சாளர்கள் வந்தார்கள். அந்த பிள்ளைகள் படிக்கல மற்ற மற்ற இடங்களில் கிடைக்கிற பகுதியில் பல மாணவர்கள் போட்டி விட்டார்கள். இவர்களுடைய பேச்சு நிலையே தனித்துவமாக இருந்தது. இந்த மாணவர்களையும் அந்த நிலைக்கு கொண்டு வர முடியும். ஆசிரியர்கள் கூடுதலாக கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த 5 மாணவர்களையும் மிக உங்களுக்கு போதுமான காலங்கள் இருக்கின்றன. 5 மாணவர்களையும் நாங்கள் ஒரு 5 நாட்களுக்குள் 2ஆம் கட்ட போட்டிக்கான தலைப்பை வழங்குகிறோம். இது அல்ல இன்றைக்கு வழங்கப்பட்ட தலைப்பீரோட முடிந்து வைத்து 2ஆம் கட்டத்துக்கான தலைப்பு திரும்ப வேறு தலைப்புகள் வழங்குவோம். அனைத்து தலைப்புகளையும் பேசக்கூடிய வகையில பிள்ளைகளை தயார்படுத்த வேணும். அதை பேச்சு துறையிலே சிறந்த அல்லது அது பற்றி தெரிந்த ஆசிரியர்கள் வழிகாட்டிகளுடைய உதவியை பெற்று எவ்வாறு பேசுவது, அங்க அசைவுகளை எவ்வாறு வெளிப்படுத்துவது, தேவையான இடங்கள்ல வெளிப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் உடல் மொழி முக்கியமான என்ற அடிப்படையில் கவனிக்கப்படுகிறது. எந்த எல்லா சந்தர்ப்பங்களையும் கைகளை வீசிக்கொண்டிருக்கிறது அல்லது நடந்து கொண்டு இருக்கிறது எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். இந்த 5 மாணவர்களும் கவனத்தில் கொள்ளுக்கும். மற்ற மாணவர்களும் எதிர்காலத்தில் உங்களுக்கான தமிழ் இனப்போட்டி உட்பட போட்டிகளில் இப்படியான சந்தர்ப்பங்களை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேணும். சூரிச் சிவன் கோவில் சைவ தமிழ் சங்கம் மற்றும் தமிழகரம் இணைய வானொலி நடாத்தும் தமிழ் முழக்கம் 2024 தமிழ்த்தில போட்டி பேச்சு போட்டி மாதிரி இல்லை. தமிழ்த்தில போட்டியில போட்டியாளர்கள் மட்டும் இருப்பாங்க, எவருமே வர முடியாது. ஆனா இந்த பேச்சு போட்டியை நீங்க எல்லாம் பார்க்கணும். உங்களோட பிள்ளைகள் பேசுற பேச்சை நீங்க எல்லாம் பார்க்கணும், மாணவர்கள் பேசுற பேச்சை ஆசிரியர்கள் பார்க்கணும் என்றுதான் இந்த போட்டியை இன்றைக்கு சிறந்த நிகழ்வாக நாங்க இந்த இடத்துல வச்சிருந்தாங்க. மாணவர்கள்ல வெற்றித்தனம் இருக்குது. இந்த வெற்றித்தனம் இருக்கிறது அந்த பேச்சுக்குரிய தலைப்புக்குரிய அந்த உள்ளடக்கத்தை சரியாக சொல்லிக் கொடுக்கிறது. அடுத்தது பேசுறதுக்கு ஒரு சில நியதிகள் இருக்கிறது. அந்த நியதிகளை நாங்கள் ஒழுங்காக அந்த மாணவர்களுக்கு நாங்கள் பயிற்றுவிக்கணும்னு சொன்னா நிறைய மாணவர்கள் தெரிவு செய்ய சந்தர்ப்பம் இருக்கும். எங்களுடைய வரையத்துக்கு மட்டுமான நிகழ்வு இல்லை, மட்டக்களப்பு மாவட்டத்துக்குரிய நிகழ்வாகவே இதை விட திறமையான பேச்சாளர்கள் வருவார். அந்த பேச்சாளர் நாங்கள் வெல்லக்கூடிய வகையில என்னுடைய பேச்சுக்கள் மாறும். இதுல மிக முக்கியமான விடயம் பேச்சு பன்மை போதா. வெற்றி என்கிற தெரிவு செய்யப்பட்ட இந்த 5 மாணவர்களையும் பாராட்டுகிறேன். 5 மாணவர்களையும் வழிப்படுத்திய ஆசிரியர்களையும் பெற்றார்களையும் பாராட்டுகிறேன். தொடர்ச்சியாக இந்த 5 மாணவர்களும் அடுத்த நிலை போட்டியில 5 பேர் வரக்கூடிய வகையில உடைய பேச்சு மாற்றம் நினைக்கிறேன். தலைப்புகளும் மாற்றம் செய்யப்படும் என்ற தலைப்புகள் விரைவில் அவர்கள் அறிய தருவார்கள். அந்த நேரத்தில் நானும் தலைப்புகள் அறிய தந்து விரைவாக என்னுடைய மாணவர்களை ஆயத்தம் செய்து சிறந்த பேச்சாளர்களாக என்னுடைய மாணவர்களை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தில் கேட்டு விடைபெறுவதை நன்றி வணக்கம். சூரிச் சிவன் கோவில் சைவ தமிழ் சங்கம் மற்றும் தமிழகரம் இணைய வானொலி நடாத்தும் தமிழ் முழக்கம் 2024. பாடசாலைகளை விட மாணவர்கள் குறைவாக இருந்தது. உண்மையில் இந்த மாணவர்களுடைய பேச்சு பெருமை அல்லது பேச்சாற்றலை வளர்ப்பது பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் இந்த 3 திறத்தாரின் பங்கு முக்கியமானது. நான் நினைக்கிறேன் இதில் இருக்கிறவர்கள் பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க, டீச்சர்ஸாக இருக்கிறீங்களா? ரைட். எனவே மாணவர்களை வழிபடுத்த வேண்டிய கூடிய பங்கு ஆசிரியர்களுக்கு காணப்படுகிறது. அதற்கான சந்தர்ப்பத்தையும் அவர்களை ஊக்கப்படுத்துவது பெற்றோர்களின் பங்காக இருக்கிறது. எங்களை பொறுத்தவரை நாங்கள் கருதக்கூடியது ஆசிரியர்கள் இதில் கணிசமான பங்கை எடுத்துக்கொள்ளவில்லை என்றுதான் கருதப்படுகிறது. எனவே
பாடசாலை கட்டத்தில் மாணவர்கள் எல்லா வகையிலும் தங்களது ஆற்றல்களை கொண்டவராக இருப்பினும் அந்த மாணவர்களை சரியான முறையில் புறம்போட வேண்டிய பொறுப்பு ஆசிரியர்கள் கையில் இருப்பதனால் இந்த பேச்சு போட்டியில் மாணவர்கள் திறமையை வெளிக்காட்ட தவறுவதற்கு அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். விடயங்களை விலகிக் கொள்வது, அந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவது, இந்த தன்மைகளை இதற்காக வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு நிச்சயமாக ஆசிரியர் கையில் காணப்படுகிறது. இது தொடர்பாக ஆசிரியர் ஆலோசகர் உரிய கருத்து கலந்து கொள்ளப்பட வேண்டும். இனிவரும் காலம் இது தொடர்பாக நானும் அவருக்கு உதவியாக இருக்க முடியும். இந்த அடிப்படையில் இந்த பேச்சு போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களை பாராட்டிக் கொண்டு இதில் முதல் 5 இடங்களில் பெற்ற மாணவர்களுக்கு அந்த சான்றிதழ்கள் பாடசாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவதை கண்டுகொண்டு அடுத்த நிலைக்கான போட்டிகளுக்காக நீங்கள் ஆசிரியர்கள் இணைந்து செயல்பட்டு இந்த மாணவர்களை இன்னும் மேல்நிலைப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இந்த பேச்சின் போது காணப்பட்ட இடர்பாடுகள் பற்றி நாங்கள் எங்களுக்குள் அறிந்து கொண்ட விடயங்கள் உங்களோடு கலைக்க முடியாது. எனவே இனிவரும் காலங்களில் இது தொடர்பான தெளிவை பெற்றுக் கொள்வதற்காக உங்களது ஆசிரியர்களுக்காக உறுப்புடைய ஆசிரியர் ஆலோசனை அணுக வேண்டும். அணுகி அந்த பிரச்சனையை தீர்வு பெற்று மாணவர்களை இன்னும் பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு நிச்சயமாக பெற்றும் கையில் உள்ளது என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி.